Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்முடைய கட்சிக்காரர் ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்றால் எவன் தெய்வம் நமக்கு தேவை. நம்ம எல்லாமே மகாத்மா காந்தி போல் பேச ஆரம்பித்த காரணத்தினால்தான் எவனோ பேச ஆரம்பித்து விட்டார். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே பூக்கொல்லை கடைவீதியில் சேதுபாவா சத்திரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பேசும்போது 1972 எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிந்து சென்ற போது அவரது பரங்கிமலை தொகுதியிலேயே அழைத்துச் சென்று சிறப்பான வரவேற்பு கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தோம். ஆனால் எம்ஜிஆர் பிரிந்து சென்ற பிறகு 1972 இந்த பேராவூரணி தொகுதிக்கு கலைஞர் வந்தபோது என்ன நிலைமை ஏற்பட்டது தெரியுமா? என்னை போன்ற 80 வயதை கடந்தவர்களுக்குத்தான் அது தெரியும். தான் பிறந்த தஞ்சை மண்ணில் இப்படி ஒரு நிலைமை என மன வருத்தத்தோடு பேசினார். தமிழ்நாட்டில் 184 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போது இந்த தொகுதியில் மட்டும் வெற்றி பெறவில்லை. அப்போது திமுகவில் சீட் கொடுக்காததால் குலசெல்லையா சுயேட்சையாக போட்டியிட்டு திமுகவை தோற்கடித்தார். கலைஞர் சொன்னார், மண்டை இருக்கும் வரை சளி இருக்கும், பட்டுக்கோட்டை பேராவூரணி இருக்கும் வரை கட்சியில குழப்பம் இருக்கும் என்றார். அந்த நிலை இப்போது மாறி வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு குலசெல்லையா மகன் அருள் நம்பி திமுகவில் சேர்ந்ததும் ஒரு பிரதான காரணம். அப்பாவால் சீட்டை இழந்த திமுக மகனால் மீண்டும் கைப்பற்றியது என்றதும் கூட்டத்தில் இருந்த உடன்பிறப்புகள் கரகோஷம் எழுப்பினர். அதிமுகவின் மாஜி அமைச்சர் வைத்தியலிங்கம் பற்றி சேகர் பேசினார். இனி அவரை அப்படி பேச வேண்டாம், நாளைக்கே நம்மிடம் வந்து சேர்ந்து விடுவார். வைத்தி அடித்ததை விட அவங்க தலைவி அடித்ததுதான் அதிகம். திமுகவுக்கு அதிக ஆதரவு உள்ளது. நமக்குள் உள்ள குழப்பங்களால் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. நாம் ஒற்றுமையாக இருந்தால் எவன் தயவும் தேவையில்லை என பேசினார். அவர் எவன் தயவும் என கூறியது யாரை என்கிற கேள்வி எழுந்துள்ளது. கூட்டணி கட்சியைத்தான் கூறினார் என எதிர்க்கட்சிகள் பேச தொடங்கி உள்ளனர். RS பாரதி அவ்வப்போது சர்ச்சையாக பேசுவது வாடிக்கையாகி உள்ளது. 184 இடங்களை தமிழகம் பூராவும் வெற்றி பெற்றாலும் இந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெறவில்லை என்பது உங்களிலே எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்த இந்த வட்டாரத்தில் 2 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்று காட்டக்கூடிய அளவுக்கு கழகத்தை வளர்த்திருக்கின்ற அத்தனை கழக உடன்பிறப்புகளும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆட்கள் யாரோ உடந்தையாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அது இந்த பகுதிக்கு ரொம்ப சர்வசாதாரணம். இந்த பகுதிக்கு நான் அதான் 71 கதையை சொன்னேன். 71லேருந்தே ஆரம்பித்தாலே கலைஞர் தான் சொல்லுவார், மண்டை இருக்கிற வரை சளி இருக்கும், பேராவூரணியும் பட்டுக்கோட்டை இருக்கிறவர்களும் கட்சியில் குழப்பம் இருக்கும் என்று தான் சொல்லுவார் தலைவரே. ஆக இதெல்லாம் பழக்கப்பட்டு தான் இந்த குழப்பத்துக்கு மத்தியிலே தான் இவ்வளோ பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். இதை பொறுத்த மட்டிலும் நான் ஒரு வகையிலே வரவேற்கிறேன். காரணம் என்ன, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாதான் 2 பேரும் போட்டி போட்டு கட்சி வளர்ப்பீங்க. அதே நேரத்தில் எதிரியோடு போய் சேர்ந்துக்கூடாது. அது துரோகம், இது போட்டி. இதை 2ஐயும் புரிந்து கொள்ளத்தான் நாம் பணியாற்ற வேண்டுமே தவிர அப்படிப்பட்ட ஒரு நல்ல பகுதி தான் இந்த பேராவூரணி. மக்களை மதிக்க வேண்டும். மக்களை மதிக்கிறீங்களோ இல்லை, கட்சிக்காரனை முதல்ல மதிங்க. அது ஒன்றே போதும். காரணம், அவனை மதித்தால் ஒரு கட்சிக்காரன் நொந்து இந்த கட்சியை குறை சொன்னால் 10 ஓட்டு போதும். மேடையில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவோம், என்ன உள்ளிட்டு மந்திரிகளை வைத்தே நான் பேசுவேன், தலைவரை வைத்தே நான் பேசியிருக்கிறேன். அதை பற்றி நான் கவலை இல்லை. நமக்குள் தானே பேசுகிறோம். நம்முடைய வலிவு இந்தியாவிலேயே வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பலமும் வலிவும் திமுக இருக்கிறது. நம்முடைய கட்சிக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்றால் எவன் தெய்வம் நமக்கு தேவை. இந்த இருக்கக்கூடிய இந்த 10 மாத காலம் மிக மிக
நெருக்கடிகள் எல்லாம் தருவார். இங்கே பேசுகிற போது கூட சேகர் அவருக்கு முடியல, அந்த வயசில் கூட ரொம்ப திம்பா மயிறுகிறெல்லாம் பேசணும். காரணம் என்னென்னா ஒரு சிலர் அப்படி அந்த மாதிரி கேடரில் இருந்தால் தான் நம்ம எல்லாமே மகாத்மா காந்தி போல் பேச ஆரம்பித்த காரணத்தினால்தான் எவனோ பேச ஆரம்பித்து விட்டார். என்னுடைய வயதுக்கு மீறி பேச்சு தான் நான் பேசுகிறேன். இப்போ காரணம் சின்ன பசங்க பேச மாட்டேன்றீங்க, வயசானவன் நான் பேசுகிறேன். காரணம் என்னவென்று கேட்டால், நாங்கள் எல்லாம் இந்த இயக்கத்துக்கு வருகிற போது, இந்த கருப்பு சிவப்பு கொடியை கையில் பிடிக்கிற போது, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆதிக்கத்தில் எந்த அளவுக்கு கஷ்டங்களை பட்டோம். இங்கே கூட செல்வராஜ் மிக வேகமாக பேசினார், ஆவேசமாக சொன்னார், நான் என்ன குற்றம் செய் கோடி அந்த அம்மையார் சம்பாதித்ததை, ஊழலிலே சம்பாதித்ததை நீதிமன்றம் பிடுங்கி ஏலத்திலே விடக்கூடிய அளவுக்கு பத்திரிகை செய்து வந்திருக்கிறது. அதுதான் அதிமுக. நம் மீது குறை சொல்லுடைய யோகிதை அதற்கு தலைவராக இருந்த எவ்வளவு சூர்யா சொன்னார் வைத்தியை பற்றி. வைத்தி பாவம் நம்மாடு. ஏன்னா இதை நம்பி பேச முடியல, யார் எப்போ வர போறாங்கன்னே தெரியல. யாரையும் ஆவேசமா திட்டத்துக்கே பயமா இருக்கு. காரணம் என்று கேட்டால் அடுத்த நாளில் வந்து இங்கே உட்காந்துக்கிறாங்க. உட்காந்த உடனே நம்ம முத்துமாணிக்கத்துக்கு, நம்ம அசோக் குமாருக்கு, செல்வராஜ் போன்றவங்களுக்கெல்லாம் போன கூட்டத்தில் தேட்டி இந்த கூட்டத்தில் பேசும்போது மக்கள் பாட்டு கேட்குறாங்க, நான் அன்றைக்கி அப்படி திட்டினீங்க கொஞ்சம் இறங்கி போனோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அரசியலில் ஏற்பட்டு விட்டது. ஆகவே அவசரப்பட்டு சூர்யா அவர்களே யாரையும் பேசாதீர்கள். ஏனென்று சொன்னால் இப்பொழுது அதிமுக 4 ரோடில் நிற்கிது. சின்னம் யாருக்கு போகும் தெரியாது, யார் பொதுச் செயலாளர் வருவார்கள் சொல்ல தெரியாது, யார் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வருவார்கள் என்று புரியாத நிலையிலே பாவம் அதிமுக காரங்களாம் கீழே இருக்கிற தொண்டை அவங்க எதையுமே அறியாதவன். வைத்திலிங்கத்தை பற்றி சொன்னீங்க, ஜெயலலிதா மட்டும் அந்த அம்மா வழக்கில் சம்பந்தப்பட்டு மட்டும் சீஸ் பண்ணி கோர்ட்டால் ஏல விடப்படுகிற சொத்து 2000 கோடி, 27 கிலோ தங்கம். இங்கே உட்காந்துருக்க தாய்மார்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒரு சவரம் இன்னைக்கு 60,000 62,000 விற்கிது. 27 கிலோன்னா எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்க. அந்த அம்மா உத்தம புத்திரி, நேர்மையானவர், யோக்கியமாக இருந்தார் என்றெல்லாம் அதிமுக காரன் பேசுகிறான். 45 கோடி பாவம் வைத்தி அவர்கள் வாங்கியிருக்கிறார் சொன்னா அது ஒன்றும் நான் பெருசாக நினைக்கல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.